அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு பிள்ளையார்பட்டி அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் முதுகு அடிவயிறு கழிவுப்பாதை சிறு உபத்திரமும் மிக மிக முக்கியம். வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் நல்ல காலகட்டம் நிச்சயமாக போய்விடும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் வராமல் இருப்பது தேக ஆரோக்கியத்தில் மட்டும்தான். இந்த விஸ்வாவசில் மிக மிக கவனம். சத்துருக்களுடன் கவனமாக இருக்கிறதும் சண்டைகள் இல்லாமல் இருந்தாலே போதும். மற்றபடி மகர ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். வார்த்தைகளில் மட்டும் கவனம். அஷ்டலட்சுமி கடாட்சம் ஏற்படும். தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் இருக்குது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வீடு இடித்து கட்டுவது, நிலம் வாங்கி கட்டுவது, ஃப்ளாட்டில் 2 பெட்ரூமிலிருந்து 3 பெட்ரூமுக்கு போகிறது, சிங்கிள் பெட்ரூம் வந்தால் டபுள் ரூம் போயிடுறது, உங்கள் வசதிகளை பெருக்கிக் கொள்வது, சுபிட்சங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படுவது, வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவது, தனம் வருவது, அஷ்டலட்சுமி கடாட்சம் வருவது, நம்பிக்கை வருவது, வாகனங்கள் அதிகமாக வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் காணப்படும். ஆனால் வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகள் எல்லோரும் சொந்தக்காரர்கள் வந்து பார்க்கக்கூடிய அவநிலைக்கு ஏற்பட்டுவிடும் என்பதை தயவுசெய்து உணர்ந்து கொள்ளுங்கள். சட்ட விதிகளை மீறாமல் இருப்பது மிக மிக முக்கியம். அஷ்டமத்தில் கேது இந்த விஸ்வாவசு முழுவதும் இருக்கிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆவேசப்படுவது, அதிகமான கோபப்படுவதை மட்டும் மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக கூடவே கூடாது. தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி என்று அபிவிருத்தியாகவே காணப்படக்கூடிய அதி அற்புதமான தமிழ் வருடம் மகர ராசிக்காரர்களுக்கு.